Hi friends, welcome back to Shoba Handcrafts. நாம் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோன்னா நவராத்திரி ரிட்டன் கிஃப்ட்னு சொல்லிட்டு இப்போ நம்ம நிறையா இது போட்டுட்ருக்குறோம். அதில் வந்து இப்போ பார்க்குறது மினி ட்ரே. ஸோ மினி ட்ரேயோட ஃபஸ்ட்டு பார்ட் நான் ஏற்கனவே போட்டுட்டேன். அது பேஸ் எப்படி போடணுன்ட்டு இப்போ ரன்னிங் ஒயர் வச்சு நம்ம 4 பக்கமும் வந்து பின்ன போகிறோம். ஸோ ரொம்ப சிம்பிள் இது. நீங்கள் பேஸ் போட்டுட்டிங்கன்னா அதுக்கப்புறம் ரன்னிங் ஒயர் வச்சு நம்ம ஃபுல்லாக பின்னி முடிக்கிறது ரொம்பவே ஈஸி. ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நீங்கள் ரன்னிங் ஒயர் வச்சு எங்கேருந்து வேணாலும் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம வந்து ஏணிப்படி முடிச்சு தான் போட போகிறோம். அதனால் வந்து எங்கே ஸ்டார்ட் பண்ணமோ அது மேலே தான் வந்து நம்ம முடிக்க போகிறோம். அதனால் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ ஏணிப்படி முடிஞ்ச அளவுக்கு கற்றுக்கிட்டு ட்ரை பண்ணுங்கள். நம்மளோட மேக்ஸிமம் கிராஃப்டில் பார்த்தீங்கன்னா ஏணிப்படி முடிச்சு தான் இருக்கும். ஸோ நம்ம எங்கே ஸ்டார்ட் பண்ணுறோமோ அங்கே முடிக்கிறதுனால பார்க்க உங்களுக்கு ஈக்குவலாக இருக்கும். எங்கே ஸ்டார்ட் பண்ணோன்னே தெரியாது, கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு இருக்கும். இப்போ நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இனி சுற்றி வந்து நம்ம போட்டுகிட்டே வர வேண்டியதான். ஒவ்வொரு கார்னரையும் பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் நிறைய பார்த்துருப்பீங்க. கார்னரில் பார்த்தீங்கன்னா முக்கோணம் வரும். ஸோ அதனால் வந்து நீங்கள் அப்படியே பார்த்துட்டே வாங்க வீடியோ ஃபுல்லாக. நான் வந்து ஏணிப்படி முடிச்சு போடும்போது உங்களுக்கு எப்படி போடணுன்னு சொல்கிறேன். நிறைய பேர் பார்த்து கற்றுக்கிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்களும் வந்து இது பார்த்து கற்றுக்கிட்டு ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம கமெண்ட் பாக்ஸில் சென்ட் பண்ணுங்கள். நம்ம வீடியோஸ் பார்க்குற எல்லோரும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். வீடியோ முடிஞ்ச அளவுக்கு ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா பிகினர்ஸ்க்குலாம் ரொம்ப ஈஸியாக புரிகிற மாதிரி தான் நான் வீடியோஸ் போட்டுட்ருக்கிறேன். ஸோ தொடர்ந்து பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். நான் ஏணிப்படி முடிச்சு போடும்போது உங்களுக்கு எப்படின்னு சொல்கிறேன்.
இப்போ நம்ம வந்து கடைசி நாட் போடுறோம். ஸோ இப்போ நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு சின்ன பிட் ஒயர் விட்டு அந்த ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம் இல்லையா, அந்த பிட் ஒயர் எடுத்து எங்கே சொருக முடியுமோ அவங்களுக்கு வசதி இருக்கும் அந்த பக்கமாக பார்த்து சொருகி அந்த ஒயரை வந்து விட்டுறலாம். இதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது போட்ட அந்த நாட்டை வந்து கொஞ்சம் லூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் நம்ம ரன்னிங் ஒயரை உள்பக்கமாக மடக்கிட்டு நம்ம அதுக்குள்ளே வந்து அந்த ஏணிப்படி முடிச்சு போடணும். ஸோ நம்ம வந்து ஃபுல்லாக சொருக்கி முடிச்சிடலாம். முடிச்சாச்சு பாருங்கள், அவ்வளோதான். இனி வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது போட்ட நாட் இருக்கு இல்லையா, அதோட மேலே இருக்கிற அந்த பிங்க் ஒயர் வந்து கீழே தள்ளினீங்கன்னா அந்த நாட் ஃபுல்லாகவே லூஸ் ஆகிடும். ஸோ இப்போ ரன்னிங் ஒயர் வந்து உள்பக்கமாக மடக்கிக்கோங்க. மடக்கிக்கிட்டு அந்த பார்த்திங்கன்னா அந்த பிங்க் ஒயர் கீழே தள்ளினீங்கன்னா அந்த லூப் வந்து இந்த மாதிரி பண்ணிங்கன்னா லூஸ் ஆகிடும். இப்போ அந்த எல்லோ ஒயர் இருக்குது பார்த்திங்களா, ரன்னிங் ஒயர், அது வந்து அந்த பிங்க் ஒயர் லூப் மாதிரி இருக்குது பார்த்திங்களா, அதுக்குள்ளே விட்டுட்டு ஸோ இந்த மாதிரி உள்ளே விட்டுட்டு இந்த பிங்க் ஒயர் எடுத்து அந்த எல்லோ லூப்புக்குள்ளே விட்டுட்டு மேலே இழுத்திங்கன்னா இந்த எல்லோ லூப் வந்து கீழக்கிற எல்லோ லூப் மேலே வந்து அப்படியே செட்டில் ஆகிடும். ஸோ இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரே நாட் மாதிரி தான் இருக்கும். அதே போல் உள் பக்கமாக ரன்னிங் ஒயர் இழுத்திங்கன்னா அந்த நாட்டு ஃபுல்லாகவே டைட் ஆகிடும். பக்கத்தில் வந்துடும், அதாவது நாட்டுக்கு பக்கத்துலேயே வந்துடும். பார்த்தீங்கன்னா ஒரே நாட்டு மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு தெரியாது எங்கே ஸ்டார்ட் பண்ணி எங்கே முடித்தோன்னு தெரியாத அளவுக்கு ஒரே மாதிரி இருக்கும். பார்க்கும்போது உங்களுக்கு தெரியுது இல்லையா. ஸோ அதனால தான் வந்து ஏணிப்படி முடிச்சு போடணும், பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ நம்ம வந்து செகண்ட் லைன் போட போகிறோம். ஸோ செகண்ட் லைன் வந்து அடுத்த நாட்டிலேருந்து ஆரம்பிக்கணும். அதாவது ரன்னிங் ஒயரை வந்து உள்பக்கமாக மடக்கி எடுத்துகிட்டு வந்து அடுத்த ஒயர்லேருந்து நம்ம செகண்ட் லைன் வந்து இப்போ ஆரம்பிச்சிட்டோம். ஸோ நான் ஒவ்வொரு லைனும் முடிச்சுட்டு ஏணிப்படி முடிச்சு தான் போட போகிறேன். அதுதான் பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ நான் வந்து ஃபுல்லாக முடிச்சுட்டு மீதி இருக்கிற ஒயர்லாம் வந்து நீங்கள் உள்பக்கமாக சொருகி விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு அழகான ட்ரே கிடச்சிரும். ஸோ வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எப்படி பண்ணுறதுன்னு பார்த்து ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ, பாய்.